ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு தேவன் கொடுத்த அருமையான வேத பகுதி ஜட்ஜஸ்னா நியாயாதிபதிகள் ஜட்ஜஸ் நியாயாதிபதிகள் 3:15 வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது இஸ்ரவேல் புத்திரர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் அவர்களுக்கு பென்யமீன் கோத்திரத்தானாகிய கர்த்தர் அவர்களுக்கு பென்யமின் கோத்திரத்தானாகிய கேராவின் மகன் ஏகூத் ரட்சகனை எழும்ப பண்ணினார். அவன் இடது கை பழக்கமுள்ளவனாய் இருந்தான். அவன் கையிலே இஸ்ரவேல் புத்திரர் மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு காணிக்கை அனுப்பினார்கள். ஏகூத் இருபுறமும் கருக்கும் ஒரு முழ நீளமுமான ஒரு முழ நீளமான கத்தியை உண்டு பண்ணி அதை தன் வஸ்திரத்துக்குள்ளே வலதுபுறத்தில் இடுப்பில் கட்டிக்கொண்டு காணிக்கையை மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு செலுத்தினான். எக்லோன் மிகவும் ஸ்தூலித்த மனுஷனாய் இருந்தான். எக்லோன் மிகவும் ஸ்தூலித்த மனுஷன் அர்த்தம். வயது சென்றவன். சரி, அப்புறம் வேற யாராவது? ஸ்தூலித்த மனுஷனா குண்டா இருக்கிறவன். ஹல்லேலூயா. குண்டா இருக்கும், கேர்ஃபுல்லாக இருக்கும், யாரும் கத்தி எடுத்து குத்திர போகிறாங்க. சரி சரி, அவர் 18ஆம் வசனம் பாருங்க. அவன் காணிக்கையை செலுத்தி தீர்த்த பின்பு காணிக்கையை சுமந்து வந்த ஜனங்களை அனுப்பிவிட்டான். சரி, இந்த பகுதியில் கர்த்தர் 4 காரியங்களை நமக்கு கற்றுத்தர போகிறார். இந்த பகுதியில் ஆண்டவர் 4 தாருங்கள். ஒன்று, இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா டிவைன் ஜஸ்டிஸ். யாருன்னா தெய்வீக நீதி. கர்த்தர் யாரெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு நீதி கிடைக்கல, கஷ்டப்படுறீங்க, கோர்ட் கேஸில் இருக்குது, குடும்ப பிரச்சனையில் இருக்குது, எனக்கு சொத்து வரல, எனக்கு வீடு கிடைக்கல, என்னுடைய சகோதரன் சகோதரி அதுக்கு ஒத்துழைக்கலை, தரமாட்டுறாங்க, இப்படி யாரெல்லாம் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இத்தனை வருஷங்களாக இத்தனை மாதங்களாக நீங்கள் அழுதுகிட்டு இருக்கீங்களோ, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டே. இந்த மே மாதத்தில் நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க, சபையாக ஜெபிக்க போகிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு நீதியை செய்ய போகிறார். அவருடைய கரங்களை பற்றி அப்படி ஜெபிக்க. ஆண்டவரே, நான் எத்தனையோ மாதங்கள் வருஷங்கள் ஆண்டவரே எனக்கு கிடைக்க வேண்டிய சொத்து கிடைக்காம ஆண்டவரே தடை செய்கிற ஆவியை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. சரி, அப்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நீதி செய்ய போகிறார். ஒன்றாவது அது காரியம் விடுதலையாளர். சொல்லுங்க, டெலிவரர். நீங்கள் ஒரு 3 முறை சொல்லணும், ஆண்டவரே கர்த்தர் என்னை விடுதலையாக்க போகிறார். இந்த மாதத்தில் உங்களுக்கு எதெல்லாம் விடுதலை ஆகலையோ, ஹல்லேலூயா. ஹஸ்பண்ட் விடுதலை கேட்டுறாதீங்க. ஆமாம், எதெல்லாம் விடுதலை இல்லையோ ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆண்டவர் என்னை விடுதலையாக்க போகிறார். கர்த்தர் நிச்சயமாக தேவன் உங்களை விடுதலையாக்க வல்லமை உள்ளவராக. என்னென்ன காரியம் அப்படின்னு சொன்னால், உங்கள் கடன் பிரச்சனை, உங்களுடைய வியாதிகள், உங்களுடைய பாவங்கள், உங்களுடைய அக்கிரமங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லணும் ஒரு 3 டைப்பில், ஆண்டவர் என்னை விடுதலையாக்க போகிறார், என்னை விடுதலை ஆக்கி விட்டார், அதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு புதிய திருப்பத்தை தரப்போகிறார். இந்த மே மாதம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நான் காணப்போகிறேன். ஹல்லேலூயா. இத்தனை நாள் இருந்த எல்லா பிரச்சனையும் இந்த மே மாதத்தில் கர்த்தர் மாற்றி போட போகிறார். ஹல்லேலூயா. சரி, 2வது காரியம் பொசஸர். அப்படின்னா உரிமையாளர்னா யாரு? ஓனர். வெரி குட். உரிமையாளர்னா ஓனர் ஆக்கிறார் உங்களை. எந்த இடத்துல நீங்கள் குடியிருக்கீங்களோ, எந்த இடத்துல நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் தேவனை துதிக்கிறீங்களோ, அந்த இடத்துல கர்த்தர் என்ன பண்ணுவார்? உங்களை ஓனர் ஆக்கிடுவார். நான் இந்த நுங்கம்பாக்கத்துக்கு வந்தேன், ஒன்றும் இல்லாமல் வந்தேன், கர்த்தர் என்ன ஓனர் ஆக்கிட்டார். ஹல்லேலூயா. அதனால் நான் என்ன பண்ணேன், ஒரு நாள் 3வது ஃப்ளோரில் இருந்து நம்ம கை தட்டினோம். எல்லாம் பார்த்தாங்க நான் ஓனர். உண்மையாக சொன்னேன், அதனால தான் சொல்கிறேன். அந்த வீட்டுக்காரர் தான் என்ன வெறுப்பேற்றலாம். அதனால் அந்த வீட்டுக்காரனை சத்தமாக போட்டுனா அந்த ஆள் வெளியே வந்தேன், பார்த்தா நான் ஓனர் அப்படின்னு சொன்னேன். இந்த 3வது ஃப்ளோரை கட்டி முடிச்சுட்டு 3வது ஃப்ளோரை கட்டி முடிச்சோன்னா கைத்தட்டி கூப்பிட்டு அதெல்லாம் நான் செய்வேன். நீங்களாம் அதை செய்ய மாட்டீங்க. ஹல்லேலூயா. ஒரு பையனை பற்றி சொன்ன பாருங்கள். ஒரு பையன், அவன் அவங்க அப்பா 6 மாதத்துக்கு ஒருத்தர் வீடு மாற்றுவாரான்.
அந்த வீடு மாற்றினோடனே அந்த பையன் அந்த புது வீட்டுக்கு போனோடனே அங்கே போய்ட்டு மாடி மேலே ஏறி நின்று மேலே போய் கை தட்டுவாங்க. கை தட்டி எல்லாம் எங்கள் அப்பா பேர் சாம்பசிவம், நாங்கள் எல்லாம் 6 மாதம் எங்கள் அப்பா வீடு மாற்றுவார், இது எங்களுக்கு புது வீடு. எங்கள் அப்பா வந்து இன்ஜினியராக இருக்கார், எங்கள் அம்மா வீட்டில் வந்து இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்க. எனக்கு இன்னொரு அண்ணன் இருக்கிறான், அவன் வந்து படிக்கிறான், நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. பாருங்க, ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுவார், உங்களை என்ன சொல்லுவார், பக்கத்தில் சாப்பிட்டுக்க, கர்த்தர் என்னை ஆண்டவர் எப்படி மாற்றினார், சொந்தக்காரர் உரிமையாளராய் மாற்றி. சொல்லுங்க, உரிமையாளர். நான் ஒரு உரிமையாளர். ஹல்லேலூயா. எனக்கென்று சைக்கிள் கொடுத்திருக்கிறார், எனக்கென்று மோட்டார் சைக்கிள் கொடுத்திருக்கிறார், எனக்கென்று கார் கொடுத்திருக்கிறார், எனக்கென்று வீடை கொடுத்திருக்கிறார், எனக்கென்று நிலங்களை கொடுத்திருக்கிறார். நான் ஒரு உரிமையாளர். சொல்லுங்க, நான் ஒரு உரிமையாளர். ஹல்லேலூயா. நீங்கள் பேசணும், ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிக்க வல்ல. 3வது காரியம் அப்படிமா, பர்சுவேடர்னா இணங்க செய்பவர். எதை நினைக்கிறார்களோ அதை சாதிப்பவர்கள். ஹல்லேலூயா. நீ எதை நினைக்கிறியோ அதை தேவன் உன்னோடு கூட இருந்து யுத்த வீரர், யுத்த சம்பந்தர். இந்த மாதத்தில் வாக்குத்தத்தம் இல்லையா, உங்களோடு கூட அவர் யுத்தம் செய்கிறார், உங்களோடு கூட இருந்து சாதிப்பார். சொல்லுங்க, என்னோடு கூட இருந்து சாதிப்பார். என்னோடு கூட இருந்து நான் சாதிப்பேன். நான் எதை நினைச்சேனோ கர்த்தர் என்னை சாதிக்க வைப்பார், என்னை சாதனையாளனாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. 3வது அக்காம்ப்ளிஷர்னா நிறைவேற்றுவார். என்னை கொண்டு என்னென்ன திட்டங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரோ அதை என்னை கொண்டே செய்வார். ஹல்லேலூயா. அந்த உரிமையை எனக்கு ஓனர் ஆகிட்ட நீங்கள், ஆண்டவர் உரிமையை கர்த்தருக்கு கொடுத்தார். முதல்ல பார்த்தோம் டெலிவரர் இல்லையா, விடுதலை ஆக்குகிறார். பிறகு என்னை உரிமையாளராய் மாற்றுகிறார். 3வது இணங்க செய்கிறார். 3வது உன்னை கொண்டு நிறைவேற்றுகிறார். அக்காம்ப்ளிஷர், உங்களை கொண்டு எல்லாவற்றையும் நிறைங்க செய்கிறார். ஹல்லேலூயா. 2 காரியங்களை நம்ம வாசித்தோம். இப்போ நீங்கள் முதல் வசனத்தை வாசிங்க, டைம் ஆயிடுச்சு. வாசிங்க 3:19. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது, இஸ்ரவேல் புத்திரர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது. ரொம்ப அருமையான காரியம். அப்போது நீங்கள் என்ன விசுவாசிக்கணும், நம்பணும்னா, நான் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாக எனக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன். யாரும் சொல்லலை, நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உயிரோடு கூட இருக்கிறேன். நீ எப்போ கூப்பிட்டாலும், 12 மணிக்கு, 1 மணிக்கு, 3 மணிக்கு கூப்பிட்டாலும் நான் அதை கேட்கிற தெய்வமாக இருக்கிறேன். நான் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த வாக்கு தத்தங்களாம் கொடுத்த ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவரே சொல்லும், ஆண்டவரே நீர் தான் என்னுடைய விடுதலையாளர். ஆண்டவரே சரி, வாசிங்க. கர்த்தர் அவர்களுக்கு பென்யமீன் கோத்திரத்தானாகிய கேராவின் மகன் ஏகூத் என்னும் ரட்சகனை எழும்ப பண்ணினார். அப்ப இவங்க நோக்கி கூப்பிடுறாங்க, கதறாங்க. கர்த்தர் என்ன பண்றாரு, அவர்கள் சந்ததி பெஞ்சமின் கோத்திரம் இல்லையா, அந்த ட்ரைப் ஆஃப் பெஞ்சமின் கோத்திரத்தில் ஆண்டவர் ஒருவனை எழும்புகிறார். ஆண்டவரை நோக்கி நீ தேவனுடைய பிள்ளையா இருந்து கூப்பிடும். போன வாரங்களுக்கு முந்தின வாரம் பார்த்த காட்ஸ் பிரசன்ஸ் பார்த்த மோசே என்ன பண்றான், தேவனுடைய சமூகத்தை தேடினார். அப்போ என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். அப்போ என்ன சொல்கிறார், வெளிப்படுத்த சொல்கிறாரு, நான் இருக்கிறவா இருக்க மேர்சி. அவர் என்ன சொன்னார், இரக்கத்தை காண்பித்தார். பார்த்தீங்களா, ஆண்டவர். அப்போது அவன் கேட்குறான், அவனை பார்க்கணும்னு சொல்கிறான். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவனுக்கு தென்பட்டார். ஹல்லேலூயா. அப்படி ஒரு உள்ள கடவுள் நமக்கு இருக்கிறார்ன்ற உணர்வு எப்போமோ இருந்துச்சுன்னா உங்கள் ஜெபத்தில் எப்பொழுதும் வெற்றியை நீங்கள் சுதந்திரித்து கொண்டே இருப்பீர்கள். ஹல்லேலூயா. இந்த 5 வருஷம் நான் பார்க்குறேன், அவன் எவ்வளோ எனக்கு தேவையோ அந்த நேரத்தில் கரெக்டாக ஆண்டவர் தேவன் கொடுப்பார். அது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். நான் ஜெபம் பண்ணிட்டு வருவேன், இந்த மாதம் இந்த வாரம் எனக்கு இவ்வளோ பணம் வேணும் ஆண்டவரே. அப்புறம் ஆண்டவர் அந்த பணத்தை எப்படியோ, அது என்ன எப்படின்னா எனக்கு தெரியல, ஆனால் கரெக்டாக 1 பைசா கூட எக்ஸ்ட்ரா தரமாட்டார். அது ஒன்று தான் கஷ்டமாக இருக்கும். நான் என்ன பண்ணிட்டேன்னா, டெய்லி என்கிட்ட ஒரு காரியம் ஆண்டோட அன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் அப்படின்னு டெய்லி ஜெபிக்கிறது போகிறேன். அதே மாதிரி பார்க்குறேன், அது என்றைக்கு அந்த ஜெபத்தை ஆரம்பித்தோன்னோ அன்னிலேருந்து எக்ஸஸாக 1 பைசா வரமாட்டுது. கரெக்டாக என்ன பண்ணோம், அன்னொன்னுக்கு அவ்வளோ ஆகாரத்தை தாரும். ஒரு ஆளுக்கு எனக்கு 6 லட்சம் தரணுன்னா என் தேவை 4,95,000 ரூபாய் அப்படின்னா நான் என்ன தான் 6 லட்சம் வந்து உட்காந்துருப்பேன். ஆனால் 4,92,000 வரும். உங்கள்கிட்ட 2,000 இருக்குது இல்லைன்னு வரும், 3,000 இருக்குல்ல. அப்போது அந்த தேவைகள் அவ்வளோ அழகாக போஷிக்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதுதான் உயிர் உள்ளவர். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ, என்ன செபிக்கிறீங்களோ, எதை வாஞ்சிக்கிறீங்களோ அது எக்ஸாக்டாக நடக்கும்.
ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் அவரை ருசித்து பார்க்க முடியும். சரி, அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ரொம்ப உபத்திரம் இருக்குது, 18 வருஷங்கள் கஷ்டப்படுறாங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் கதறி எழுதி ஜெபிக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சார் ஒரு டெலிவரர் அப்படின்னா ஒரு ரட்சகன், அதாவது விடுதலை கொடுக்குற ஒரு ஆளை எழுப்புகிறார். அந்த ஆளை குறித்து அவனை குறித்து சொல்கிறார் பாருங்க. கேராவின் மகன் அவன் எப்படி பெஞ்சமின் கோத்திரம். அப்போ உங்கள் கோத்திரம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் உங்கள் மூலமாக உங்களுடைய ட்ரைபுக்கு உங்களுடைய சந்ததிக்கு தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். அல்லேலூயா. அப்போது ஏன் சந்ததியில் எங்கள் தாத்தா காத்தாலும் ஒரு ஆள் கூட கார் கூட வாங்கலை, சைக்கிள் தான் வச்சுருந்து ஓட்டிருந்தாங்க. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார், அந்த சந்ததியில் அவங்களுக்கு கொடுக்காத ஆசீர்வாதத்தெல்லாம் எனக்கு கொடுத்தார், கொடுக்காத ஆசீர்வாதத்தெல்லாம் கொடுத்தார். அதுபோல் உங்கள் சந்ததியில் கர்த்தர் உங்களை எழும்ப பண்ணுவார். நீங்கள் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஏகூத் சரி, எழும்ப. ஏகூத்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், ஏகூத்னா லவ், அன்புள்ளவன். சொல்லுங்கள், அன்புள்ளவன். ஏகூத்னா என்ன அர்த்தம்? அன்புள்ளவன். ரெண்டாவது என்னென்னா ப்ளசன்ட் அப்படின்னா இனிமையானவன், இனிமையானவன். மூணாவது என்ன அர்த்தம்னா யுனைடெட், எல்லோரும் சேர்ந்து இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவன். ஆண்டவர் தேவன் அப்படிப்பட்டவர்களாம் தேவன் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். அன்பானவன், இனிமை உள்ளவன். ஆமாம், லவ், ப்ளசன்ட் அண்ட் யுனைடெட் இல்லையா ஆண்டவர். அப்போது ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் ஆசீர்வதிக்கப்படுகின்றான். சரி, அவன் எப்படிப்பட்டவன்? ரெண்டாவது அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுக்கு இடது கை பழக்கம் உள்ளவன். லெஃப்ட் ஹேண்டட் மேன். லெஃப்ட் ஹேண்டட் மேன் கிரிக்கெட்டில் பார்த்துருக்கீங்க வச்சுக்கலாம், லெஃப்ட் ஹேண்டட். சில பேர் ரைட் ஹேண்ட்லேயே இருப்பான், அவன் ரைட் ஹேண்டில் அடிச்சிட்டு இருப்பான். அப்போ லெஃப்ட் ஹேண்டில் இருக்குவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு டக்குன்னு லெஃப்ட் ஒருத்தவனை ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, அவர் லெஃப்ட் ஸ்பின் போடுவார், இவர் அவுட் ஆகிடுவார். அப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் பண்ணும், அது எல்லாமே மாறும்போது இங்கே இருக்கும், அங்கே போய்டுவோம், அங்கே இருக்கும், இங்கே வந்துடுவோம். பாருங்கள் கிரிக்கெட், நீங்கள் அதெல்லாம் பார்த்த மாதிரி தெரியல, நீங்கள் முழிக்கிறத பார்த்தா. சரி, பார்த்துருக்கீங்க, வெரி குட், தெரியுது உங்களை பார்த்தாவே. அந்த பனியன்லாம் போட்டிருக்கீங்களா? சிஎஸ்கே பனியன் அதுவும் போடல. சரி, நல்ல பிள்ளைங்க. அப்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இந்த லெஃப்ட் ஹேண்டட் ரைட் ஹேண்டட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ. அப்போ இந்த ஆண்டவர் சூஸ் பண்ணும்பொழுது ஒரு மனுஷனை அது கூட பார்க்குறாரு, லெஃப்ட் ஹேண்டா ரைட் ஹேண்டா பார்க்குறாரு. அப்போது எப்படின்னு சொல்லி கவனிக்கிறார். பண்ணிட்டு அவனுக்கு அந்த பலத்தை கொடுக்குறார். ரெண்டாவது குவாலிட்டியாக ஒன்று அவனோட சந்ததியை சொல்கிறாரு, ரெண்டாவது அவன் பேரை சொல்கிறாரு, அவன் எப்படிப்பட்டவன் சொல்கிறாரு, மூணாவது என்ன சொல்கிறாரு, அவனுடைய பழக்க வழக்கங்களை சொல்கிறார். ஒரு மனுஷன் சொல்லும் பொழுது அவனுடைய 3 குவாலிட்டி முக்கியம். அவனுடைய கேரக்டர் இல்லையா, அவனுடைய பேர், அதுக்கு பிறகு என்ன பண்ணி அவன் எந்த சந்ததியை சேர்ந்தவன், அதுவும் ஒரு காரியம் இருக்குது. பழக்கமுள்ளவனாக இருந்தான். அவன் கையிலே இஸ்ரவேல் புத்திரர் மோவாபின் ராஜா எக்ரோனுக்கு காணிக்கை அனுப்பினார்கள். அப்போ அந்த இஸ்ரவேல் தேசமே இவனை நம்புகிறது. உங்கள் குடும்பம் உங்களை நம்ப வேண்டும். அதில் வச்ச காசு எங்கே போச்சு, யார் சுட்டா அப்படின்னு கேட்கக்கூடாது. கரெக்டாக அதில் எண்ணி வச்சுட்டு போனேன், எங்கே போச்சு அப்படின்னு கேட்கக்கூடாது. என்ன பண்ணோம்? அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் பழக்கத்தை கற்றுக் கொடுத்தார். இப்போ எங்கள் வீட்டில் கார் இருக்குல்ல, இப்போ என் பையன் ஒரு கார் ஓட்டுவான். நான் கார் எடுத்தேன்னா கரெக்டாக பார்த்துட்டு நான் எவ்வளோ தூரம் போகணுன்னா பார்த்துட்டு ஒழுங்காக பெட்ரோல் போட்டு நிறுத்துவேன். ஆனால் என் பிள்ளைங்க அது செய்யாது, எம்டியில் வைப்பாங்க எப்போ பார்த்தாலும். இதுக்கு டெய்லி கத்தின்னு கிடப்பேன். டேய், காரை எடுத்தால் தப்பு இல்லை, நீ பெட்ரோல் போடணும். கார் எடுத்தால் உள்ளே என்ன பண்ணணும், க்ளீன் பண்ணணும், மண் இருக்கக்கூடாது, அது இருக்கக்கூடாது, இது இருக்கக்கூடாது, சில காரியம். அது இப்படியே நம்மளை வளர்ந்தாச்சு. ஆண்டவர் உனக்கு எதை கொடுத்தாரோ அதை நீ எப்படி பண்ணணும், சந்தோஷமாக வச்சுக்கணும். நான் ப்ரேயரில் 4 காரியங்களை சொல்லி கொடுத்தேன். என்ன சொல்லி கொடுத்தேன்? இப்படி தடுமாறுறீங்க பார். முதல்ல என்ன பண்ணோம்? சரி போங்க, என்ன பண்ணுறது. அப்பா ஆபிரகாம், வெரி குட் ஆபிரகாம். கர்த்தர் இருக்கிறவராகவே இருக்கிறார் ஆபிரகாம். என்ன ஸ்டீஃபன்? வெரி குட். சரி கவனிங்க, அவர் இடது கை பழக்கம் உள்ளவன். அந்த கேரக்டர் எப்படி பண்ணுற சொல்கிறார் பாருங்க அவனை பற்றி. கேரக்டர் இடது கை பழக்கம் உள்ளவன். அவனை சூஸ் பண்ணுறாரு. இடது கை பழக்கம். சில பேர் என்ன இடது கையில் எழுதுற அப்படின்னு எல்லாம் இடது கையில் சாப்பிட்றதுக்குள்ளே எழுதி சாப்பிடுவான் பாரு வரீங்க. அப்போ நமக்கு ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்கும். ஆனால் அவனுக்கு அதான் வரும்.
அவன் வலது கையில் சாப்பிட்டவனுக்கு ருசியாகவே தெரியாது அவனுக்கு. அவனுக்கு அந்த இடது கை தான், அந்த லெஃப்ட் ஹேண்ட் தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். கரெக்ட். அப்போ இடது கை பழக்கம் உள்ளவன். சரியா? அவன் கையில் என்ன பண்ணாங்களாம், காணிக்கைகளை கொடுத்து அனுப்பிச்சார்கள். 4வது காரியம் என்ன செய்கிறான், அவனை நம்புகிறார்கள். நீங்கள் ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களை உண்மையாக இருந்தீங்கன்னா உங்களை முதல்ல உங்கள் குடும்பம் நம்ப ஆரம்பிக்கும். பிறகு அதே பழக்கம் வேலை ஸ்தலங்களில் போகும். வேலை ஸ்தலங்களில் நீங்கள் உண்மையாக இருக்கும் பொழுது அந்த பாஸ் உங்களை நம்புவான். கீ உன் கையில் கொடுத்துட்டு போயிடுவான் இல்லையா? இல்லைன்னா அவர் ரூம் அவர் பூட்டி பாக்கெட் வச்சுப்பார் கீ. எக்லோனுக்கு காணிக்கையை அனுப்பினார்கள். அப்படின்னா அந்த நம்பிக்கை உள்ளவனாய் இருக்கின்றான். அதை தான் கடவுள் அவனை தேர்ந்தெடுக்கிறார். அந்த அவன் மூலமாக அவன் கோத்திரத்துக்கு ஆசீர்வாதம். அவன் எப்படிப்பட்டவன் கேரக்டர் சொல்கிறார். பிறகு பார்க்கும் பொழுது அவனுடைய பழக்க வழக்கங்களை சொல்கிறார். அவனை மக்கள் நம்ப வைக்கின்றார். இந்த 4 கேரக்டர் இந்த யெகூவுக்கு மிக மிக முக்கியமான காரியம். இதுதான் பியூட்டிஃபுல் காரியம். சரி, 2வது காரியத்தை பார்க்கும் பொழுது முதல் காரியத்தை நம்ம வாசிப்போம். இப்போது ஆண்டவர் தேவன் என்ன செய்கிறாரு பார்க்கும் பொழுது, அந்த இடது கை பழக்கம் உள்ளவர்களை அந்த யுத்தத்துக்கு போகும் பொழுது அவங்க பிரித்து எடுப்பாங்க. லெஃப்ட் ஹேண்டட், ரைட் ஹேண்டட். ஹார்ஸஸை பற்றி ஒரு தடவை எடுத்த பார்த்தீங்களா? லெஃப்ட் பிரைன் ஹார்ஸ் அண்ட் ரைட் பிரைன் ஹார்ஸ்னு லேக்கேரியாவில் செய்தி எடுத்தேன். இப்போ லெஃப்ட் பிரைன் ஹார்ஸ் தான் எப்படிப்பட்டது, யுத்தத்திற்கு பழக்கம் உள்ள குதிரைகள். அது டேர் டெவிலாக பயப்படவே பயப்படாது. வெடிச்சா அப்படியே உள்ளே போகும். ஆளுங்க வெட்டிட்டு இருக்கணும் உள்ளே போகும். அதான் அந்த குதிரைங்களை எடுப்பார்கள். அதுபோல் ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுறாரு, ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கும் பொழுது இத்தனை குவாலிட்டிஸை கர்த்தர் பார்க்குறார். அப்போ என்ன பண்ணுறாரு, இப்போது அந்த யுத்தத்துக்கு வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, யார் லெஃப்ட் ஹேண்டட் யார் ரைட் ஹேண்டட்னு பார்ப்பாங்க யுத்தத்துக்கு போகும்பொழுது. அப்போ அந்த அலெக்சாண்டர் தி கிரேட் அவங்க யுத்தத்தில் என்ன பண்ணுவாங்க, இது மாதிரிலாம் எடுப்பாங்க. அவன் நிறைய டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுவான். யூஸ் பண்ணும்பொழுது என்ன பண்ணுவான், ஒரு சவுண்டு கொடுப்பான், சவுண்டு. உடனே அவங்க அலர்ட் ஆகும்னு அர்த்தம். பிறகு டக் டக் டக்குன்னு காலை வந்து அடிப்பான். காலை அடித்தா எந்தெந்த சைடு என்ன பண்ணும். அப்புறம் என்ன பண்ணுவான், அந்த இது இருக்குது பாருங்கள், அந்த என்னது வடிகால் ஷீல்டு, அதில் அந்த அந்த ஈட்டியை வச்சு டங் டங் டங்னு அடிப்பாங்க. அப்படியே அடிச்சுன்னு அர்த்தம். இப்படி அடிக்கும்பொழுது என்னடா செய்யணும், தட்டால் என்ன பண்ணுவாங்க, பின்னாடி 3 வகையான ஆட்களை வச்சுருப்பாங்க. முன்னாடி வந்து இந்த கேவல்ரின்னு சொல்லுவாங்க, காலாட் படை இருக்கும். 2வது என்ன இருக்கும், குதிரை படை இருக்கும். 3வது என்ன பண்ணும், இந்த ராஜா இருப்பார் பின்னாடி 3வது ஸ்டேஜில். இவன் டட்டோன்னு அந்த எதிரிங்க வந்து சண்டை போடும்பொழுது என்ன பண்ணுவாங்க, இவனுங்க கொடுக்குற அவனுங்களுக்கு தெரியாது, பின்னாடிலாம் திரும்பலாம் ஆக மாட்டான். அந்த சவுண்டை பண்ண உடனே இது மாதிரி 15 வகை சவுண்டை வச்சுருந்தான். அதெல்லாம் நான் படித்தேன், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. எப்படிடா யுத்தத்தில் அலெக்சாண்டர் தி கிரேட் ஜெயிச்சான், எப்படி உலகம் முழுவதும் தி கிரேட்டாக மாறினான் அப்படின்னு ஒரு நாள் ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணேன். அதில் பார்த்தா நிறைய காரியங்களை கடவுள் கற்றுக் கொடுத்தார். அப்போ என்ன பண்ணுவான், இப்போ அந்த சவுண்டு, அந்த பர்டிகுலர் சவுண்டு கொடுக்கும்போது நடுவில் இருக்கும் டக்குன்னு வழி விட்டுருவான். திடீர்னு பார்த்தா அப்படி இப்படி போய் விட்டுவிடுவாங்க. இந்த குதிரைப்படம் அப்படியே ரொம்ப ஸ்பீடாக வந்து அப்படியே ஆளுங்களை அவன் எதிர்பார்க்கவே மாட்டான், அடி தூள் பண்ணிவிடுவானுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், ராஜா தலையை இவன் வந்து வெட்டுவான். இப்படி நிறைய டெக்னிக்ஸை அதுக்கப்புறம் அந்த யுத்தம் இருக்குது, வாட் சீக்ரெட்ஸ்னு சொல்லுவாங்க இதெல்லாம். அப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்க, இந்த லெஃப்ட் ஹேண்டட் பீப்புளை தனியாக இப்போ நீங்கள் வாசிக்கும் பொழுது பாருங்கள், எடுக்கிறாங்க பாருங்கள். 20ஆம் அதிகாரத்தில் ஜட்ஜஸ் சாப்டர் 20:16. அந்த ஜனங்கள் எல்லோருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட இடது கை வாக்கான 700 பேர் இருந்தார்கள். 700 பேர் இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் ஒரு மயிரையும் தப்பாதபடிக்கு கவன்கள் எறிவார்கள். மயிரையும் தப்பாதபடிக்கு கவன்கள், ஸ்ட்ரிங் ஸ்டோன்ஸ் சொல்லுவாங்க, ஸ்லிங் ஸ்டோன்ஸ். அப்போ என்ன பண்ணுவாங்க, மயிரையும் தவறாதபடிக்கு கவன்கள் எய்வார்களாம். இப்போ கவன்கள் எய்வது அப்படின்னா என்னதான், ஸ்லிங் ஸ்டோன்ஸை வந்து கையில் வந்து ஒரு பவுச் இருக்கும், அதை தூக்கி அடிப்பாங்க. இது பாருங்கள், அதை வச்சுருக்காங்க பாருங்கள். அது நிறைய ஸ்டோன்ஸை கஞ்சி வச்சுருப்பாங்க. அவன் என்ன சைஸ் அந்த ஸ்லிங்கை வச்சுருக்கானோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை போய் பொறுக்குவாங்க. கூழாங்கல்ல பொறுக்கி கரெக்டாக சைஸ் பார்த்து அடிப்பாங்க. அம்மா அந்த அடித்து பார்த்தோன்னே எவ்வளோ தூரம் அடிப்பாங்க சொல்லுங்கள். பார்த்தா சும்மா இங்கேருந்து இது வந்து 30 அடி இல்லையா, 600 அடி தூரம், 600 ஃபீட். இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு என்ன சொல்கிறது, இந்த மாதிரி HLC தூரம் வச்சிங்களேன், 600 அடி இருக்குமா, அது கொஞ்சம் முன்னாடி இருக்கலாம், அந்த ஹாஸ்பிட்டல் வரலையும் இருக்கும். 600 அடி, 600 ஃபீட். இது 25 அடி 30 அடி. இதுலேருந்து அப்படியே கரெக்ட் பண்ணே போனால் அந்த ஹாஸ்பிட்டல் வரலையும் வரலாம் இல்லையா. அப்போ அந்த ஆள் நிற்கிறது உங்களுக்கு கண்ணே தெரியாது யார் நிற்கிறான்னு. ஆனால் இவன் என்ன பண்ணுவான், இங்கேருந்து இந்த ஸ்லிங் ஷாட்டு அடித்தா 600 ஃபீட்டு.
அந்த ஸ்லிங் ஷாட்டை பற்றி நேற்று ராத்திரி ரொம்ப நேரம் படிச்சுட்டு இருந்தேன். எப்படிலாம் அடிக்கிறான், இப்படிலாம் பண்ணான்ட்டு. யாராவது பழி வாங்கணுத்துக்கா இல்லை, நான் கற்றுக்கிறதுக்கு உடனே இடம் போடுறான். அப்படியே அடித்தா கரெக்டாக அடித்து முடிக்கிறான். கோலியாத்த அடிக்கிறான். அவன் ஃபுல்லாக ஆம்டில் ஃபுல்லாக போட்டிருக்கான். கையில் காது மூஞ்சி இதெல்லாம் இன்னும் நகை தான் போடல, அவன் இல்லை தொகட்டான் தான் போடல, மற்ற எல்லாத்தையும் போட்டுட்ருக்குறான். அவனை அடிக்க முடியாது. எங்கே பார்த்து எல்லாம் கவசம் அணிஞ்சிட்டு வரான். ஆனால் இந்த ஒரு இடம் தான் காலியாக இருக்குது. இந்த ஒரு இடம் காலியாக இருக்குது. மூக்கில் கூட போட்டுப்பானுங்க, இது வரையும் போட்டுப்பானுங்க, இந்த கவசம் போடும்போது போட்டுப்பாங்க. இந்த ஒரு இடம் வந்து காலியாக இருக்குது. அப்போ கரெக்டாக அதுக்கு சைஸை கல்லில் எடுக்கிறான். பெருசாக அடிச்சுன்னா மேலே போய்ட்டு இதில் அடிச்சிடும். அப்போ அந்த சைஸ் கல் என்ன பண்ணணும், கரெக்டாக என்ன பண்ணணும், தூக்கணும். அப்போது இவன் எடுக்கிறான். ஒரு ஃப்ராக்ஷன் மிஸ் ஆச்சுன்னா, அந்த கல் மிஸ் ஆச்சுன்னா இவர் காலி. அப்போ என்ன பண்ணுறான், கரெக்டாக அடி டப்புன்னு அடிக்கிறான். அது ஆண்டவர் பின்னாடி அடித்தார், அது ஒரு பக்கம் வச்சுங்க. அவன் விழுந்து விழறான். அப்போது அந்த யுத்தத்தில் ஜெயம் வந்து விடுகிறது. இப்போ கடவுள் தேவன் ஒருத்தனை சூஸ் பண்ணும் பொழுது ஒரு சரியான ஆளை சூஸ் பண்ணாதான் அந்த ஆள் யுத்தத்தில் ஜெயிக்க முடியும். கர்த்தர் உங்களை இந்த இந்திய தேசத்தில் கர்த்தர் உங்களை சூஸ் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் சாத்தான் பிடியில் இருந்து அநேகரை விடுதலை ஆக்குவதற்கு தேவன் என்ன பண்ணுறாரு, உங்களை கர்த்தர் தேர்ந்தெடுத்துக்கிறார். சொல்லுங்கள், கர்த்தரை என்ன தேர்ந்தெடுத்துக்கிறாரு, என் குடும்பத்தில் என்ன தேர்ந்தெடுத்துக்கிறாரு, என் பிள்ளைங்களை தேர்ந்தெடுக்கிறாரு. ஹல்லேலூயா. என்னை கொண்டு இந்த தேசத்தை அவர் ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது இங்கே ஒரு யுத்தம் நடக்குது. 20ஆம் அதிகாரத்தில் நமக்கு தெரியும், கொஞ்சம் ஒரு மறந்துருப்பீங்க. அங்கே கிபியோனியர்னா அந்த பெஞ்சமின் கோத்திரத்தாருக்கும் இஸ்ரவேலருக்கும் ஒரு பெரிய யுத்தம் வருகிறது. யுத்தம் வரும்பொழுது இவர்கள் என்ன பண்ணுறாங்க, இடது கை பழக்கம் உள்ளவர்களை அவர்கள் தேர்ந்தெடுக்கும்போது அப்போ கவனிப்பான், அவனில் எவ்வளோ பேர் இடது கை பழக்கம். இப்போ F-16 எத்தனை பேர் இருக்குது, X-25 எத்தனை பேர், F அப்புறம் மிக்கு எத்தனை பேருக்கு கண்டுபிடிக்கிறா பாருங்க. இது எவ்வளோ இது இருக்கும். அப்போ இந்த வார் டெக்னிக்ஸில் ரொம்ப எல்லாத்தையும் அவர்கள் கவனிக்கும் பொழுது அப்போ அவன் கம்மியாக இருந்தால் இவன் அவனை மேற்கொண்டு விடுவான். அதுபோல் தேவன் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு ஆளையும் சரியான நோக்கத்தோடு கூட அங்கே செயல்படுத்தும் பொழுது தேவனுடைய கரம் அங்கே செயல்படுகிறத 20ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. அப்போது தேவனுடைய கரத்தினாலும் தேவ தெய்வத்தினாலும் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரு, அவர்களை ரட்சிக்கிறார். அதுக்கு மேலே கர்த்தர் அவரோடு சேர்ந்து யுத்தம் செய்கிறார். நீங்கள் எந்த யுத்தத்துக்கு போனாலும் சரி, உங்கள் குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும், உங்களுடைய வேலை ஸ்தலம், வியாபாரம், மினிஸ்ட்ரி எதுவாக இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட வர வேண்டாம். அதான் தேவன் பிள்ளைகளுக்கு கிடைச்ச பெரிய ஸ்லாக்கியம். ஆண்டோடைய திட்டங்களும் தேவ தயவுகளும் ஆசீர்வாதங்களும். எனக்கு ஒரு ஃப்ரெண்டு நேற்று வந்திருந்தார். அந்த ஃப்ரெண்டு ரொம்ப நல்ல மனுஷன், நல்லா ஜெபிக்கிற ஒரு மனுஷன், ஒரு பிஸ்னஸ் மேனு. அவர் அண்ணன் என்னை பார்க்க வரேண்ணே அப்படின்னு சொல்லி வந்திருந்தார். அப்போது அவர் சொன்னாராம், அவரை பற்றி ஒருத்தர் சொன்னாராம், இது மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். அப்போ ரொம்ப சாதாரணமாக இருக்கிறாரு, பிஸ்னஸில் ஒன்றுமே இல்லை, அவர்கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறார். கஷ்டப்படும்போது நீங்கள் ஒரு நாள் வரும், அன்றைக்கி என்ன பண்ணுமா, ஃபாரினர்ஸ், மலேசியன்ஸ், இங்கே சிங்கப்பூர்லாம் ஃபாரினர்ஸில் அவங்கள நீங்கள் ப்ளஸ் பண்ணணும். இதோட அது புது மாதிரியான ப்ராஃபஸியாக இருக்குது. அவங்கள ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். ப்ளஸ் பண்ணணும், கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிப்பார் சொல்லியிருக்காரு. இவர் எங்கே போய் ஃபாரினர் போய் தேடுவார், அவருக்கு இது எங்கடா பணம் இருக்குது தெரியல. அப்போ ஒரு நாள் அந்த வாக்குத்தத்தம், அந்த தரிசனத்தை திரும்ப திரும்ப ஆண்டவர்கிட்ட நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறாராம். அப்போ ஒரு நாள் போய் ஹோட்டலில் போய் சாப்பிட போகும்பொழுது அங்கே 15 மலேசியன்ஸ் கொஞ்சமாக சாப்பிட மாட்டானுங்க. ஐயோ, என்னாலாம் முடியாது அவங்களோட போட்டி போட. ஏன்னா மலேசியா போனால் அந்த சைனீஸ் ஃபுட்டு, அப்புறம் ஜாப்பனீஸ் ஃபுட்டு, கொரியன் ஃபுட்டு எல்லாத்தையும் அட்டி அடிப்பாங்க. கோரங், அந்த கோரங், இந்த கோரங் எல்லாத்தையும் அட்டின்னு அடிப்பாங்க. அப்போ நான் என்னால் கொஞ்சம் தான் அப்படி சாப்பிட்டுட்ருக்கானுங்க. சாப்பிட்டு வந்தேன், கர்த்தர் சொன்னாராம், உனக்கு கொடுத்த தீர்க்க தரிசனத்தை நான் நிறைவேற்ற போகிறேன். அப்போது பண்ணுன்னா அப்போ அவர்கிட்ட உடனே அந்த சர்வரை கூப்பிட்டுட்டு, இவங்கெல்லாம் சாப்பிட்றாங்களே, யார் இதில் ஆர்டர் பண்ணான்னு கேட்டாராம். அதோ உட்காந்துருக்கார் பார், குண்டா ஒருத்தர், அவர் தான் எல்லாத்தையும் போண்டாவன்னு கேட்டார். ஃபர்ஸ்ட் அவர் அப்படி தான் கேட்பார். அவருக்கு கரெக்டாக ஆர்டர் பண்ணிருக்காரு.
அப்படின்ட்டு. போண்டா வேணும்னு கேட்டார், மொத்தம் தோசை கேட்டான், எல்லாம் கேட்டான். ரைட்டு, வெரி குட். அப்போ வந்து நீ ஒன்று செய், இந்த பணத்தை என்ன பண்ணு, அவர்கிட்ட கொண்டு போய்ட்டு கொடுத்துரு அப்படி. ஐயோ சார், என்ன சார் நீங்கள் ஏங்கிட்ட கொண்டு, நான்லாம் பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு சொன்னாராம். இவர் என்ன பண்ணார், கொஞ்ச நேரம் கழிச்சு கர்த்தரை ஆசீர்வதிக்கணும்னு ப்ராஃபஸி வந்துடுச்சு, அதுவும் ஃபாரினர் ஆசீர்வதிக்கணும்னு வந்து வச்சுட்டேன். இவர் கையில் அப்போ வந்து இருந்து 10,000 ரூபாய் தான் வச்சுருந்தாலும் யாருக்கோ பேமெண்ட் கொடுக்கறது வச்சுருக்காராம். வந்த உடனே டக்குன்னு பேமெண்ட் போடா, நாளைக்கு கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ப்ராஃபஸி நிறைவேறணும்னு சொல்லிட்டு அந்த 10,000 ரூபாய் எடுத்துகிட்டு போய் அந்த குண்டா இருக்கிறாரு அந்த மலேசியன்னு அவர் சாப்பிட்டுட்டு இருக்காராம். போண்டா சாப்பிட்றாரு, அடுத்து 4-5 ஐட்டம் வந்துட்டு இருக்குது, சாப்பிட்டுட்டு இருக்காரு. டக்குன்னு கொண்டு அவருடைய பாக்கெட்டில் டக்குன்னு நுழைச்சிட்டாராம். நுழைச்ச உடனே ஊவாரின்னு கேட்குறாராம். இவர் நோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஓடுறாராம். அந்த ஹாஸ்பிட்டலில் அவர் தோத்திட்டு ஓடுறான். 2 பேரும் ஒரு ஓட்டாமல் பிடிச்சி இவர் அவருக்கு அப்படி காமிச்சிட்டு வெளியே ஓட்டாராம். அவருக்கு ஒன்றுமே புரியலையா என்ன பண்ணுறதுலாம். அப்புறம் வந்தால் அதற்கு பிறகு அவர் பிஸ்னஸ்ஸு டாப் லெவல் பிஸ்னஸாக மாறி போச்சு. அல்லேலூயா. யார் கை தட்டிங்களோ அவங்களுக்கு தான் ஆசீர்வாதம். இன்னைக்கு யார் கை தட்டினீங்களோ அவங்களுக்கு தான் ஆசீர்வாதம். அப்படி பார்த்தீங்களா எப்படிலாம் தேவன் ஆசீர்வதிக்கிறார். அது இந்த சாட்சியாண்ட சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டட், நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். என்னடா அது இப்படி தான் கூட ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் அப்படின்னு அப்படி இந்த வாக்குத்தை நிறைவேற்ற சொல்கிறாரு. இப்போ யாட்டு வச்சுருக்கோமா அண்ணன், யாட்டு என்ன தெரியுமா, சின்ன போட்டில் உள்ளே போய் அழகாக பெட்ரூம்லாம் இருக்கும். நீங்கள் பார்த்து யாட்டு போட்டு பாருங்கள். போயிட்டு யாட்டுன்னா போட்டு அழகாக பெரிய இதான் யாட்டு. பார்த்தீங்களா என்னென்னலாம் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்கும், பியூட்டிஃபுல். இது யாருன்னா ஒரே ஒரு ஆள் குடும்பத்துக்கு அவன் வாங்கி வச்சுப்பான். பெரிய பணக்காரங்க கோடீஸ்வரங்க என்ன பண்ணுவாங்க, யாட்டு வாங்கி வச்சுருப்பாங்க. ஃபேமஸ் இது. நீங்கள் துபாய், மஸ்கட், அபுதாபி, அமெரிக்காலாம் போனால் சரி, இது இந்த யாட்டு அந்த அளவுக்கு தேவன் என்ன பண்ணுறாரு, ஆசீர்வதிக்கின்றார். ஹல்லேலூயா. சரி, இந்த எதுக்காக ஆண்டவர் இதை செய்கிறாருன்னு சொன்னால் தன்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் இது செய்கிறார். சரி, இந்த வசனத்தை வாசிங்க. அப்போ சங்கீதம் 43:3 பாருங்க. அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, அவர்கள் தன் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை, அவர்கள் புயமும் தேவனை ரட்சிக்கவில்லை, நீர் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியா. அப்போ ஒரு யுத்தத்தில் கர்த்தர் சொல்லும் பொழுது தோல்வியா ஜெயமா நமக்கு தெரியாது. இப்போ எலெக்ஷன் நடக்குது, யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்கன்னு தெரியல. அதே போல் ஒரு யுத்தத்துக்கு செய்யும்போது நம்ம ஜெயிப்போமா தோப்போமா என்பது தெரியாது, எதிரி எப்படிப்பட்டவன் தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் தன் பிள்ளைகளுக்கு என்ன செய்வாராம், அவர்கள் ஜெயிப்பதெல்லாம் அவர்களுடைய ஜெயம்லாம் எப்படி கொடுத்தாராம், அவர்கள் மேல் நீர் பிரியமாக இருந்தபடியெல்லாம். அப்படியே கரங்களை போய் சொல்லுங்கள், கர்த்தர் என் மேலே பிரியமாக இருந்தபடியா கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. உம்முடைய வலது கரமும் சொல்லுங்கள், உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் எங்களை ரட்சித்தது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. அப்போ நமக்கு நம்முடைய எந்த காரியத்தில் ஜெயம் வேண்டுமோ ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், நீர் என் மேல் பிரியமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய திட்டங்கள் தயவுகள் அங்கே செயல்படுகிறத பார்க்க முடிகிறது. சரி, அடுத்த பாயிண்ட் போகலாமா, சீக்கிரம் முடிச்சிடலாம். பொசஸர் உரிமையாளர் சொல்லுங்கள், உரிமையாளர். இப்போ ஜட்ஜஸ் சாப்டர் 3:16 வாரீங்க, சீக்கிரமாக படிங்க சீக்கிரம். ஏகூத் இருபுறமும் கருக்கும் ஒரு முழ நீளமுமான ஒரு கத்தியை உண்டு பண்ணி அதை தன் வஸ்திரத்துக்குள்ளே தன் வலது புறத்து இடுப்பிலே கட்டிக்கொண்டு. இப்போ அடுத்த காரியத்தை செய்றான். ஒரு பெரிய என்னது, இஸ்ரவேல் புத்திரர்களை விடுதலையாக்க வேண்டும், மோவாபை கொல்ல வேண்டும், பெரிய படையை எடுத்துட்டு போனால் ஜெயிக்க முடியாது. ஏன்னா இஸ்ரவேல் புத்திரருக்கு அப்படியே படபலம் இல்லை, யுத்த வீரர்கள் இல்லை, ஒன்றுமே இல்லை. அன்னைக்கு யோசுவா இருந்தால் எல்லாம் நடந்து ஜட்ஜஸ் சாப்டருக்கு வரும்போது அவங்கள அந்த அளவுக்கு படைபலம் இல்லை. அப்போ அவனை செய்கிறான், இவன் ஒருவன் தேசத்திற்கு பெரிய சமாதானத்தை கொடுத்து விடுகிறான். அப்போ என்ன செய்கிறான், ஒரு கத்தியை, ஒரு முழமுள்ள ஒரு கத்தியை உண்டு பண்ணி, அந்த வசனம் ரொம்ப முக்கியம், யோகூட் மேட் ஹிம்செல்ஃப் எ டேகர் அப்படின்னா அவனே அந்த கத்தியை வடிவமைக்கிறான், அவனை டிசைன் பண்ணுறான், கத்தி எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா. அப்போ அந்த நேரத்தில் பாய்சன் கோட்டட் நைஃப்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணும், அந்த டேகர் அப்படி கொஞ்சம் வளைஞ்சி இருக்கும். ஒரு ஆளை குத்துறா, நீங்கள் வெங்காயம் எறிகிற கத்தி, அந்த கத்திரிக்காய் வெட்டுற கத்தி என்ன பண்ணும், 10 பட குத்துறா ஆள் சாக மாட்டான், நீங்கள் தான் குத்தி நீங்கள் செத்துருவீங்க. ஆனால் அந்த குத்திடும் ஒரு தடவை குத்துறானா உள்ளே போய் அந்த குடல்லாம் அப்படியே இழுத்துக்கிட்டு வெளியே வரும். பார்த்தீங்களா, அந்த வளைவாக இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் நிறையா இருக்குது. அப்புறம் உள்ளே அந்த முள்ளாக அது கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணால் தெரியும் பாருங்கள், அதில் கொஞ்சம் முள்ளாக இருக்குது. பார்த்தீங்களா, அது எப்படி வச்சுருக்கான் பாருங்கள். அந்த அப்போ என்ன ஆகிடும், உள்ளே டேமேஜ் பண்ணிட்டோம், உள்ளே சுத்தமாக சாதாரண கத்தி இல்லை,
அதில் அப்புறம் அது இது யுத்தத்துக்குன்னு பயன்படுத்துகிற கத்தி. இதை அவனே டிசைன் பண்ணுறான். டிசைன் பண்ணி என்ன பண்ணுறான், கத்தியை உண்டு பண்ணி அதை தன் வஸ்திரத்துக்குள்ளே தன் வலதுபுறத்து இடுப்பிலே கட்டி கொண்டு. அப்போது இவன் லெஃப்ட் ஹேண்டட் மேன் இல்லையா, இவன் லெஃப்ட் ஹேண்ட் மேன். இங்கே கட்டினானா இந்த கத்தியை இப்படி எடுத்து இப்படி குத்த முடியாது. குத்த முடியுமா? குத்த முடியாது. அப்போ எடுத்து இது திருப்பறதுக்குள்ள ராஜா ரெடி ஆகிடுவான். ராஜா இவனை க்ளோஸ் பண்ணுவான். அப்போ என்ன பண்ணுறான், ஒவ்வொரு ஆக்ஷனும் கடவுள் கொடுத்த ஞானத்தை அங்கே உபயோகப்படுத்துகிறான். அல்லேலூயா. அவன் பார்க்குறான், இடது கை நமக்கு பழக்கம், இப்போ வலதுபுறத்தில் அவன் அந்த இடுப்பில். அப்போது இந்த இடது கை கரெக்டாக எடுத்து அவனை குத்துவதற்கு கரெக்டான டைமிங் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பான் பாருங்கள். ஏன்னா ராஜா கிட்ட போகிறான், ஒரு ஃப்ராக்ஷன் தப்புச்சான்னா, ஒரு தப்பு பண்ணான்னா இவன் தலை துண்டாயிடும். அன்னைக்கு தாவீது இதே காரு. அப்போ அந்த பொசிஷனில் எவ்வளோ அவனுக்கு பிளான் பண்ணிருப்பான். யாருக்காக செய்கிறான்? தான் குடும்பத்துக்கு செய்யலை, அது செய்யலை, தன்னுடைய தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அந்த உணர்வு நமக்கு வர வேண்டும். சரி, கட்டிக்கொண்டு தேவனுடைய சரி கட்டிக்கொண்டு. அப்போது நம்முடைய ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லித்தர்றாருன்னா, இது நிறைய பாயிண்ட் இருக்கு. எபிரேயர் 4:12 பாருங்க. 4:12 தேவனுடைய வார்த்தையானது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் கர்த்தர், நீ கத்தியை எடுத்துகிட்டு போனா நீ உன்னுடைய வார்த்தை, என்னுடைய வார்த்தையை நீ சுமந்து கொண்டா போதும். அல்லேலூயா. அந்த தேவனுடைய வார்த்தை, என்னுடைய வார்த்தை எப்படிப்பட்டதுன்னு சொல்றாரு, ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும். ஜீவனும், அந்த கத்தியால குத்துனா ஆளு செத்து போயிடுவான். ஆனா என் வார்த்தையாக கத்தியால குத்துனா அவனுக்கு கர்த்தராகிய நான் ஜீவனை கொடுப்பேன், அப்படி நான் ரட்சிப்பை கொடுப்பேன், நரகத்திலிருந்து அவனை விடுவித்து விடுவேன் என்ன சொல்றாரு. உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் நீ ஏகு பண்ண பட்டயத்தை பார்க்கலாம். இது எப்படி பண்ணலாம், கருக்குள்ள பட்டயத்திலும் ஆத்மாவையும் ஆவியையும் இல்லையா, சோல் அண்ட் ஸ்பிரிட் சொல்றாரு. சோல் அண்ட் ஸ்பிரிட், ஆத்மா ஆவி, ஆவியும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ ஜாயின்ஸ் அண்ட் மேரோ, கருக்களையும் ஊனையும் உருவ குத்தத்தக்கதாய் குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையா இருக்கிறதாய். எத்தனை காரியம் பாருங்க. முதல்ல அந்த பட்டயம் எப்படிப்பட்டது, ஜீவனும் வல்லமையும் உள்ளது. ரெண்டாவது எப்படிப்பட்டது, இருபுறமும் கருக்குள்ளது. மூணாவது எப்படிப்பட்டது, ஆத்மாவையும் ஆவியும் குத்தத்தக்கதாய், கணுக்களையும் ஊனையும் குத்தத்தக்கதாய். அஞ்சாவது காரியம் என்ன பண்ண, இருதயத்தின் நினைவுகள் யோசனைகள், எதெல்லாம் நீ நினைக்கிறியோ எல்லாவற்றையும் இந்த வார்த்தையாகிய பட்டயம் மாற்றி விடுகிறது. ஹல்லேலூயா. இதுதான், இப்படி தான் வாழ்வோம், இப்படி தான் வாழ்வோம், இப்படி தான் குடிக்க, நாங்கள் வாழ்க்கை குடிச்சிக்கிட்டு தான் இருப்பேன், நான் இந்த கெட்ட பழத்தை விடமாட்டேன். ஆண்டவர் சொல்கிறாரு, எப்போ இந்த வார்த்தை அவனுக்குள் பிரவேசித்தோ ஒரு நிமிஷத்தில் அவன் நினைவுகள், சிந்தனைகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுறார், மாற்றி விடுகிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட அருமையான காரியங்களை கற்றுக் கொடுத்தார். நிறைய காரியம். ஒன்று, நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது உங்களுக்கு நீதி செய்கிற ஒரு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அங்கே பார்த்தோம், ஆண்டவர் உங்களை சமத்தில், உங்கள் குடும்பத்தில், உங்களோட வேலை ஸ்தலங்களில், உங்களோட வியாபாரத்தில் எப்படி டெலிவரராய் கர்த்தர் உங்களை விடுதலையாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ரெண்டாவது காரியம், கர்த்தர் உங்களை ஆண்டவர் உரிமையாளராய் மாற்றுவார், ஓனராக மாற்றுவார். எந்த இடத்துல எதை காரியம் நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் தேவன் உங்களை விடுதலையாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.